as many MCQs as possible. உங்களால பார்க்க முடியுறதா? Yes, ma'am. Good. ஆக்சுவலா இந்த எவல்யூஷன் பேசிக்லி இந்த சாப்டர்ல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எப்படி வந்து ஹவு ஃப்ரம் வென் த எர்த் லிவிங் திங்ஸ் ஸ்டார்டட் கம்மிங் இன் ஆன் எர்த் எப்படி இவால்வ் ஆச்சு, then how from one organism to other organism how it evolved, and என்ன what are the theories, basic theories from various scientists, எப்படி அது அவங்க ரிசர்ச் பண்ணி எப்படி பண்ணினாங்க, plus ஒரே ஆர்கானிசம் இன்னும் ரிஃபைன்மெண்ட் வந்து எப்படி இவால்வ் ஆச்சு, அதுலேருந்து இன்னொன்று எப்படி வந்தது, இந்த மாதிரிலாம் தான் we are going to see. இது பேசிக்காக இதுதான் இது இந்த சாப்டரில். அப்படின்னாலும் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர், பட் இதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் லைஃப் எப்படி வருது அப்படின்னா, ஆரிஜின் ஆஃப் லைஃப் பேசிக்கலி இஸ் பிலீவ்ட் டு ஹவ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் பிக் பேங். அதுதான் பிக் பேங் தியரின்னு நம்ம சொல்கிறோம். பிக் பேங் தியரி அப்படின்னு சொன்னால் ஒரு சிங்குலர் ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன். அந்த எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து தட் ஹேப்பன் 20 பில்லியன் இயர்ஸ் எகோ. அதுலேருந்து யூனிவர்ஸ் எல்லாமே வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷனில் வெடிச்சதில் எல்லாமே யூனிவர்ஸ் அண்ட் எர்த் எல்லாமே வந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோலி லைஃப் ஸ்டார்டட் கம்மிங் ஆகுது. எப்படி வந்ததுன்னு பாருங்கள். எர்த் ஃபார்ம்ட் அபவுட் 4.5 பில்லியன் இயர்ஸ் அகோ. அதுக்கப்புறம் தேர் வாஸ் நோ அட்மாஸ்பியரே இல்லை எர்த்துக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோலி வந்து வாட்டர் வேப்பர் வந்தது. அதுக்கப்புறம் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா, இது மாதிரி எல்லாமே வந்து இந்த மால்டன் மாஸ், அதாவது இந்த ரொம்ப ஹீட்டில் வந்து வெடிச்சு செதறும் போது ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அப்போ எவ்ரி திங் வில் பி இன் மால்டன் ஸ்டேஜ் இல்லையா. ஸோ அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸஸ், வாட்டர் வேப்பர், அதெல்லாம் வந்து இட் கவர்டு த சர்ஃபேஸ், மேலே வந்து அது கவர் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து சன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் வந்து வாட்டரை வந்து பிரேக் பண்ணி, H2O வந்து பிரேக் பண்ணி, இது ஆக்சிஜன் தனியாக ஹைட்ரஜன் தனியாக இட் பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து மீத்தேன், தென் அமோனியா, அதோடலாம் கம்பைன் ஆகி தென் எகெயின் வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் ஃபார்ம் ஆச்சு எர்த்தில். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் எவல்யூஷன். அதுக்கப்புறமா வந்து ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆச்சு. தென் வாட்டர் சைக்கிள், வந்து வாட்டர் வேப்பர் வந்து அதுக்கப்புறம் வாட்டர் கூலாகி ரெயின் வந்து அந்த மாதிரி வாட்டர் சைக்கிள் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் தென் லைஃப் அப்பியர்ட் ஒன்லி ஆல்மோஸ்ட் 4 பில்லியன் இயர்ஸ் ஆகும். எர்த்து வந்து ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் 4 பில்லியன் இயர்ஸ் ஆகோ தான் லைஃப் அப்பியர் ஆச்சு அப்படிங்கிறது இவங்களுடைய தியரி. Okay, there are several theories about this, but this whatever you're reading, இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ இதை நீங்க படிங்க. ஸோ தியரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப் வந்து என்னன்னா, தியரி ஆஃப் ஏபயோஜெனசிஸ், பயோஜெனசிஸ், பான்ஸ்பெர்மியா அண்ட் கிரியேஷனிசம் அண்ட் கெமிக்கல் எவல்யூஷன் அப்படிங்கிறது நிறைய தியரிஸ் இருக்கு. இது வந்து இதனால இப்படி வந்த ஸ்டேஜஸ்ல வந்தது அப்படின்னு வேரியஸ் ஸ்டேஜஸ்ல தே ஹவ் பீன் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் ஹவு த ஆரிஜின் ஆஃப் லைஃப் கேம் டு. ஸோ இப்போ வந்து ஏபயோஜெனசிஸ்ங்கிறது என்னன்னா, இட் ஸ்டேட்ஸ் தட் லைஃப் கேம் அவுட் ஆஃப் டீகேயிங் அ ராட்டிங் மேட்டர் லைக் ஸ்ட்ரா மட், அதுலேருந்து தான் லைஃப் வந்து அப்படின்னு இருக்கிற ஒரு பிலீஃப் ஒரு தியரி தான் வந்து ஏபயோஜெனசிஸ். பட் இவர் வந்து இந்த லூயி பாஸ்டருங்கிறவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அதை வந்து ஹி டிஸ்அப்ரூவ்ட் ஏபயோஜெனசிஸ் தியரி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம் ஆர் லிவிங் திங்
அப்படி ப்ரீ எக்ஸிஸ்டிங் திங் லைஃப்லேருந்து தான் இன்னொன்று புதுசாக வரும் அப்படிங்கிறது தான் அவரோடது. ஹீ கண்டக்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேருந்து கிளியர் வாட்டரில் வச்சு அந்த ஈஸ்ட்டை போட்டு அதை ஹீட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது ஈஸ்ட் வாஸ் கில்ட். அண்ட் தென் இது க்ளோஸ்டு ஃப்ளாஸ்க்கு, ஓப்பன் ஃப்ளாஸ்க், அந்த மாதிரி அதுலலாம் வந்து க்ளோஸ்ட் ஃப்ளாஸ்க் பண்ணி அது ஹீட் பண்ணும்போது ஈஸ்ட் வாஸ் கில்ட். அண்ட் தென் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது ஃப்ளாஸ்கில் வந்து மைக்ரோப்ஸ் அப்பியர்டு, லைஃப் ஸ்மால் ஆர்கானிசம்ஸ் அப்பியர்டு. ஸோ அந்த மாதிரி தியரி வந்து லூயி பாஸ்டர் கொண்டாந்தார். தென் அதுக்கப்புறமா வந்து இட் வாஸ் ப்ரொபோஸ் பை ஃப்ரான்சிஸ்கோ ரேடி அண்ட் ஸ்பெலன்சனி. அண்ட் லூயி பாஸ்டர் என்ன சொன்னார் அப்போ சொன்னாங்க, ஸ்டேட்ஸ் தட் லைஃப் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப் அப்படிங்கிறது. அது ஒரு மாதிரி அவங்க வந்து தே செட் த தியரி ஆஸ் பயோஜெனசிஸ். பட் அது கூட வந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இது வந்து ஓகே, ப்ரீ எக்ஸிஸ்டிங்லேருந்து லைஃப் வருதுங்கிறது ஓகே, பட் ஒரிஜினலாக எப்படி வர முடியும்? ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் காஸ்மிக் தியரி, அதில் வந்து என்னென்னா அதான் ஸ்பான்ஸ்பெர்மியா. அப்போ அது வந்து வாட் இட் ஸ்டேட்ஸ் வாஸ் பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் லைஃப் வந்து ஸ்போர்ஸ் இல்லையா? ஸ்போர்ட்ஸ்லேருந்து தான் எல்லாமே வருது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வேற எங்கேருந்தோ அவுட் சைட் எர்த்லேருந்து, வேற டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ்லேருந்து எர்த்துக்கு வந்து தென் த லைஃப் ஸ்டார்டட் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி தான் வந்து காஸ்மிக் தியரி ஆர் பான்ஸ்பெர்மியா. அதுக்கப்புறமா வந்து தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படிங்கிறது அது இன்னொரு தியரி. என்னன்னா இட் ஸ்டேட்ஸ் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங் வாஸ் கிரியேட்டட் பை சம் சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படிங்கிறது, காட், அவங்க தான் காட்னு நம்ம வச்சிருக்கோம். அண்ட் தென் கெமிக்கல் கெமிக்கல் எவல்யூஷன் என்னன்னு கேட்டானா, அந்த ஹால்டேன் அண்ட் ஓபரன் அப்படிங்கிற 2 பேர் வந்து தே கண்டக்டட் சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நான் லிவிங் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் எல்லாம் சேரும்போது லைஃப் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து மீத்தேன், அமோனியா, அண்ட் தென் வாட்டர், சுகர், புரோட்டீன், நியூக்ளியிக் ஆசிட்ஸ் எல்லாமே வந்து சேரும்போது ஏபயோஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட், பட் பயோஜெனிசிஸ் எவர் சின்ஸ். அதுக்கப்புறமா வந்து ஸ்லோலி வந்து லைஃப் ஸ்டார்ட்ஸ் கம்மிங். ஏன்னா பிகாஸ் பேசிக்கலாக எல்லா லைஃப்லையுமே வந்து இருக்கிறதெல்லாம் சுகர், புரோட்டீன், நியூக்ளியிக் ஆசிட், வாட்டர், அமோனியா அதெல்லாம் தானே. ஸோ அதெல்லாம் வரும்போது லைஃப் வரும், அதெல்லாம் கம்பைன் பண்ணால் லைஃப் வரும் அப்படின்னு. ஸோ தே கண்டக்டட் அன் எக்ஸ்பெரிமெண்ட். அது என்னன்னா அது தே கிரியேட் ஒரு ப்ரிமிட்டிவ் எர்த் மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சு அதில் வந்து வெரி ஹை டெம்பரேச்சர் வால்கானிக் ஸ்டார்ம்ஸ் மாதிரிலாம் பண்ணி அதில் வந்து ரெடியூசிங் அட்மாஸ்பியர் வித் அதில் வந்து அமோனியா, தென் வாட்டர், ஹைட்ரஜன் அது மாதிரி எல்லாம் வந்து அதில் போட்டால் தென் அதில் வந்து எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் எல்லாம் கொடுத்து தென் வெரி ஹை டெம்பரேச்சர், அதாவது 800 degree C, அதாவது எர்த்து இனிஷியலாக இருக்கும்போது மோல்டன் ஸ்டேஜில் இருக்கும்போது இட் வுட் ஹவ் பீன் வெரி ஹாட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை டெம்பரேச்சர்லாம் கொடுத்து எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அப்போ அதுலேருந்து அமினோ அதே மாதிரி சிமிலர் எக்ஸ்பெரிமெண்ட், சேம் எக்ஸ்பெரிமெண்ட் சிமிலராக நம்ம பண்ணும்போது அவங்க பண்ணின போது அவங்களுக்கு வந்து தே காட் சுகர், நைட்ரஜன் பேசஸ், பிக்மெண்ட்ஸ், ஃபேட்ஸ் எல்லாமே வந்தது. ஸோ தே கன்க்ளூடட் இதுலேருந்து அவங்க வந்து இந்த மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் சேரும்போது நான் செல்லுலர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் ஒரிஜினேட்டட் 3 billion years ago. அதுக்கப்புறம் அதுலேருந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மெட்டபாலிக் கேப்சியூல், அதுலேருந்து வந்து மேக்ரோமாலிக்யூல்ஸ் லைக் RNA, ப்ரோட்டீன், பாலிசாக்கரைட்ஸ் எக்ஸெட்ரா அதுலேருந்து வந்து அதெல்லாம் இருக்கிற ஒரு செல்ஃப் ரெப்ளிகேட் மெட்டபாலிக் கேப்சியூல்லேருந்து த லைஃப் ஒரிஜினேட்டட் அப்படின்னு தியரி ஸ்டேட் பண்ணாங்க. தட் இஸ் 3 billion years ago தான் வருது அப்படின்னு. ஸோ இது வந்து இதுக்கு வந்து எவிடன்சஸ் நிறைய இருக்குது. எப்படி அதை வந்து ஒரிஜினலாக அந்த ஃபஸ்ட்டு ஹவ் இட் கம்ங்கிறது இட்ஸ் நாட் வெரி கிளியர் அட் ஆல் டு எனிபடி. பட் தெர் ஆர் தியரிஸ். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் தியரிஸ் தான். அண்ட் இது வந்து என்ன சொல்கிறது, எவல்யூஷனுக்கு தெர் இஸ் லாட் ஆஃப் எவிடன்ஸ். எப்படி வந்து லைஃப் வந்தது அப்படிங்கிறது கிளியராக இல்லைனாலும் வந்த லைஃப் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு தெர் ஆர் லாட் ஆஃப் எவிடன்சஸ். அதில் வந்து பேலியோட்டாலஜிக் எவிடன்சஸ், மார்ஃபலாஜிக்கல் அண்ட் அனாட்டமிக்கல் எவிடன்சஸ், பயோஜியோகிராஃபிக்கல் எவிடன்சஸ், தட் இஸ் அடாப்டிவ் ரேடியேஷன்,
அப்புறம் பயோகெமிக்கல் எவிடன்சஸ், எம்ப்ரியாலஜிக்கல் எவிடன்சஸ், எவிடன்சஸ் ஃபார் எவல்யூஷன் பை நேச்சர் செலெக்ஷன் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ பேலியன்டாலஜிக்கல் எவிடன்சஸ் அப்படின்னா ஃபாசில்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம டைனோசர் இருந்தது அப்படிங்கிறதே இப்போ இந்த மாதிரி ஃபாசில்ஸ் வச்சு தானே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாசில்ஸ் வச்சு, ஃபாசில்ஸ் ஆனால் ரொம்ப செவரல் ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அனிமல்ஸ் அண்ட் அதர் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து ரொம்ப ஒரு கோல்ட் அண்ட் ஸ்டெரைல் கண்டிஷனில் தே வில் பி மெயின்டைன். அது அப்படியே அந்த அதோட நோண்டி, அதாவது தே டூ த எஸ்கவேஷன்ஸ். தென் வென் தே டூ தட், அந்த ஃபாசில்ஸ் ஆர் ரிமைன்ஸ் ஆஃப் போன்ஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி ஃபவுண்ட். அந்த ராக் அந்த அடியில் வந்து இருக்கு. ஸோ ஃபாசில்ஸ் ஆர் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன். அதை வச்சு நம்ம வந்து வி கேன் சே வாட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வேர் ப்ரிவலண்ட் அட் தோஸ் பீரியட். ஓகே, அதுக்கப்புறமா வந்து டு ஸ்டடி ஃபைலோஜெனி, அதாவது எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆர் ரேஸ் ஹிஸ்ட்ரி. எப்படி வந்து ஒரு ரேஸ், ஒரு பர்டிகுலராக ஒரு ஒரு டைப் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஒரு ஒரு ஆர்கானிசம் ஹவு இட் இவால்வ் அப்படிங்கிறத நம்ம ஹார்ஸ் எவல்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ஸ் எவல்யூஷன் நம்ம பார்க்குறோம். அது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாட் வாஸ் அ ஹைட், அதாவது 0.4 மீட்டர்ஸ்லேருந்து நவ் இட் இஸ் 1.6 மீட்டருக்கு இவால்வ் ஆகி வந்திருக்கு. அது வந்து தட் 0.4லேருந்து 60 மில்லியன் இயர்ஸ் அகோ, அதுக்கப்புறம் 40 மில்லியன், 20 மில்லியன், 10 மில்லியன், இப்போ 1 மில்லியன் இயர்ஸாக வந்து 1.6 மீட்டர் ஹைட்டில் ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஹார்ஸ், இப்போ நம்ம ஹார்ஸ்ன்னு சொல்கிற அந்த ஹார்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹவு த ஆஃப்ரிக்கன் சவானா எலிஃபெண்ட், ஏஷியன் எலிஃபெண்ட் அண்ட் தென் ஊலி மேமோத் எல்லாமே இவால்வ் ஆகி இலு மேமோத் became the Asian elephant and then African savanna elephant. இந்த மாதிரி எல்லாமே இது எப்படி இவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து we can see the evolutionary history தான். அது பேசிக்கா we can see, when you see that you can find out. அதுக்கப்புறம் டு ஸ்டடி த கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த பேலண்டியாலஜிக்கல் எவிடன்சஸ்ங்கிறது என்னது பேசிக் அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் டூ குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அதாவது வந்து இதில் வந்து ஒரு ஒரு ஃபாசில் இருக்கு. ஸோ அதுலேருந்து தேர் இஸ் அ பேர்ட். இதில் வந்து நம்ம கனெக்டிங், அதாவது இந்த ஆர்கானிசம் வந்து எப்படி இவால்வ் ஆகும், இப்படி இருந்தது, இட் மைட் ஹவ் இவால்வ் லைக் திஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணி அதை படிக்கிறது. அது என்னன்னா இட்ஸ் ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படிங்கிறது கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஸோ இப்போ ரெப்டைல் இருந்தது வந்து எப்படி வந்து அதோட ஃபீச்சர்ஸ் வந்து பேர்ட்ஸுக்கு எப்படி அடாப்ட் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான். அண்ட் தென் அகெயின் பேலியன்டாலஜிக்கல் எவிடன்சஸ்ல இன்னும் என்ன நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, தென் வி சே ஸ்டடி அபவுட் எக்ஸ்டிங்க்ட் அனிமல்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் டைனோசர்ஸ். அது வந்து தோஸ் ஆர் ஆல் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் ஃபாசில்ஸ். இப்போ அந்த டைனோசர்ஸை வச்சு வேரியஸ் டைப் ஆஃப் டைனோசர்ஸ் and their periods and their extinction. So what type of dinosaurs இருக்கு, அவங்க என்ன அந்த டைனோசர்ஸோட டயட்ல இருந்து வெஜிடேரியன், அது வந்து ஹெர்பிவோரா, ஆம்னிவோரா, கார்னிவோரா என்னன்னு கூட they have found out with the fossil. அது எல்லாமே those are all extinct. All those things are extinct animals. Dinosaur is one example. அவ்வளவுதான். And then to study of geological period, அதாவது எப்படி from the start what are all the period the earth has undergone, the changes, life changes எல்லாம் என்னென்ன மாதிரியா இருக்கு. ஸோ the present என்ன நம்ம இப்போ இருக்கிறது present. ஸோ அது வரல என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு, அதாவது எர்த் கிரஸ்ட்லேயே வந்து சர்ஃபேஸ் வரல இருக்கிற ராக்ஸ், செடிமெண்ட்ஸ் அண்ட் தென் லைஃப் ஃபார்ம்ஸ், எவ்ரி திங். ஸோ அதுக்கு எத்தனை பீரியட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து the study is going on. And one more thing, let me tell you, இப்போ நம்ம இருக்கிறது வந்து இதுதான் ஃபைனல் அப்படின்னு கிடையாது. Again it will be changing and we still continuously evolving. Evolution is a continuous process. So after ஒரு few thousands yearsக்கு அப்புறமா வந்து men இப்படி தான் இருந்தாங்கன்னு maybe people will be studying about us later. The human may would have evolved into a different type, or some differences, structural differences, or something would have happened.
we don't know. பட் முன்னாடி இருந்தது இப்போ நம்ம இவால்வ் ஆயிருக்கோம். இப்போ நமக்கு அப்புறமா எப்படி நம்மளே இவால்வ் ஆகும், நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இவால்வ் ஆங்க அப்படின்னு தெரியாது. பட் எவல்யூஷன் வில் பி கண்டினியூஸ், மாறிட்டே தான் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து நம்ம அட்மாஸ்பியர் அண்ட் தென் ஸோ மெனி எக்ஸ்டர்னல் திஸ் திங், மியூட்டேஷன்ஸ், ஜெனட்டிக் எல்லாமே டார்வின்ஸ் தியரி மாதிரி அந்த ரீசன்ஸ்னால வரும். ஆல் தோஸ் திங்ஸ் we are going to see now. And then next is morphological and anatomical evidences. இதை வச்சும் நம்ம எவல்யூஷன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா கம்பேரிட்டிவ் அனாட்டமி அண்ட் மார்ஃபாலஜி வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அனிமல் have some common structural features. Like for example வந்து எல்லாருக்குமே limbs இருக்கும். பட் அந்த limbs வந்து that is the homologous organs and homology அப்படின்னா கிட்ட ஒரே மாதிரி இது ஃபங்க்ஷன் பண்றதுக்கு இருக்கக்கூடிய what to say structure. Okay, like for example all the mammals have limbs, but அவங்க வந்து ஒத்தத்தருங்க limbs யூஸ் பண்றது ஓட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மாதிரி. இப்போ வந்து monkeys வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டு குதிக்கிறதுக்கு ஜம்ப் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும். மாடு ஆடெல்லாம் வந்து ஜஸ்ட் வாக் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். பட் ஹியூமன் வந்து படிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு ஐ மீன் ஃபார் வேரியஸ் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி அந்த நம்மளோட ஹேண்ட்ஸும் லிம்ஸ் தானே. ஸோ வேரியஸ் பர்பஸ் வி யூஸ் தட். இப்போ அனலாகஸ் ஆர்கன்ஸ் அண்ட் அனலாஜி அப்படின்னா இது வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் இருக்கு, பட் அட் த சேம் டைம் இட் இஸ் ஃபார் த சேம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான். those are different. அதாவது எப்படின்னா அனலாகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பட்டர்ஃப்ளை எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் சிம்பிள் சின்டின். பட் இது வந்து அதே ஒரு பேர்டு, ஒரு நல்ல ஃபார்ம், ஒரு நல்ல வெல் டெவலப்ட் பிக் பேர்டு எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் தேர் லிம்ப் இல்லையா, அதை வச்சுண்டு. பட் இந்த பட்டர்ஃப்ளைக்கு இருக்கிற விங்ஸ் தட் இஸ் ஓன்லி மேட் ஆஃப் சின்டின். பட்டர்ஃப்ளைன்னு மட்டும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சொல்கிறேன், எனி ஆர்த்ரோபோட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அவங்களோட விங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் காக்ரோச் ஃபார் தட் மேட்டர் வென் யூ டேக் த விங்ஸ் ஆர் மேட் ஆஃப் சின்டின், ஹார்ட் சின்டின் இல்லையா, தட் வி நோ. ஸோ அதோட ஃபங்க்ஷனும் இந்த பேர்டோட விங்ஸோட ஃபங்க்ஷனும் தே ஆர் போத் த சேம். ரெண்டுமே பறக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். பட் ஸ்ட்ரக்சரலி அவங்க வந்து தே ஆர் டிஃப்ரெண்ட், தே ஆர் மேட் டிஃப்ரெண்ட். பட் போத் த ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டின்னு பார்த்தா இட்ஸ் சேம். அதான் ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ்னா ஒரே ஆர்கன் யூஸ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ். அனலாகஸ் ஆர்கன்ஸ்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் யூஸ்டு ஃபார் த சேம் பர்பஸ். தட் இஸ் இட். So here you can see homologous organs having fundamental similarity in structure and origin but different functions. Okay, ஒன்னொன்னுக்கு ஒரு மாதிரி யூட்டிலிட்டி இருக்கும். ஒரு ஆர்கானிசம் அதை ஒரு மாதிரி நம்ம யூஸ் பண்ணும். Like for example human hand, whale's flippers, bat's wing and cheetah's foot எல்லாமே டிஃப்ரெண்ட் பர்பஸ்ல இருக்க, எல்லாமே லிம் தான். ஆனா எல்லாத்துக்கும் usage functionality vera. And these four limbs have different functions but similar anatomical structures such as bones, humerus, radius, ulna, carpels, metacarpals and phalanges எல்லாமே இருக்கும். ஏன்னா they are all mammals இல்லையா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து அந்த லிம்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், பேசிக் ஸ்ட்ரக்சர் சேமா இருக்கும். ஹோமோலாஜி இஸ் ஆல்சோ சீன் ஹார்ட் பிரெயின்ல எல்லாம் கூட ஹோமோலாஜி நமக்கு தெரியும். தட் இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் இஸ் சேம் பட் ஃபங்க்ஷனாலிட்டி வில் பி டிஃப்ரெண்ட். நம்ம ஹியூமன் பிரெயின் இஸ் வெரி வெல் டெவலப்ட். ஓகே, அந்த மாதிரி ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ் பாட்டனில நம்ம எப்படி சொல்ல முடியும்? பிளான்ட்ஸ்ல வந்து சொன்னோம்னா தான்ஸ் அண்ட் டென்ட்ரில்ஸ் நம்ம சொல்லலாம். தான்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போகன் வில்லால தான்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த தான் இஸ் லீஃப் மாடிஃபிகேஷன் இல்லையா. அது வந்து இப்போ ஒரு ட்ரை சீசன்ல அது வந்து லீவ்ஸ் வந்து டு அவாய்ட் டிரான்ஸ்பிரேஷன் அது வந்து இட் மாடிஃபை இன்டு தான்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து கியூக்கர்பிட்டா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பம்கின் ஃபேமிலி தான். பம்கின் ஃபேமிலி ஜென்ரலி அவங்க அந்த அது ஈவன் ஃபார் பீஸ் யூ கேன் சே, நாட் ஓன்லி குக்கர்பிட்டா, ஈவன் ஃபார் பீஸ். ஸோ எனி லீஃப் மாடிஃபிகேஷன் வந்து டென்ட்ரல் ஃபார்ம்ல இருந்தது. டென்ட்ரல்னா தெரியும் இல்லையா, ஒரு
ஒரு சுருட்டின்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். லைக் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ் யூ கேன் see in climbers and creepers. ஸோ அந்த கிளைம்பர்ஸ் அண்ட் கிரீப்பர்ஸில் இருக்கக்கூடிய டென்ட்ரல்ஸும் லீஃப் மாடிஃபிகேஷன் தான். இந்த போகன்வில்லா அந்த கேக்டஸ் மாதிரி இருக்கிறதுலாமும் லீஃப் மாடிஃபிகேஷன் தான், தட் இஸ் தான்ஸ். பட் ரெண்டுத்தோட பர்பஸ் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டென்ட்ரல்ஸ் தான்ஸ் வந்து டு அவாய்ட் டிரான்ஸ்பிரேஷன், அது வந்து அந்த மாதிரி இருக்கு, மாடிஃபை ஆயிருக்கு. பட் இந்த டென்ட்ரல் லீஃப் வந்து இங்கேயே மாடிஃபை ஆயிருக்கு. டென்ட்ரலா அதை கிரிப் பண்ணி பிடிச்சிட்டு கிளைம் ஆகிறதுக்கு, அடுத்த இதுக்கு மேலே கிளைம் பண்ணுறதுக்காக அந்த டென்ட்ரல்ஸ் லீஃப் வந்து டென்ட்ரல்ஸாக மாடிஃபை ஆயிருக்கு. ஸோ ஓகே, தட் இஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, அண்ட் இதில் வந்து என்னென்னா ஆரிஜின் ஆஃப் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ், ஒரே மாதிரி ஆர்கன்ஸ் இருந்து இஸ் டியூ டு டைவர்ஜென்ட் எவல்யூஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டாங்கன்னா, ஒரே ஆன்சிஸ்டர் இருக்கும், காமன் ஆன்சிஸ்டர் இருக்கும், அதுலேருந்து டியூ டு எவல்யூஷன் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் பீப்புள் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஹியூமன் பீயிங் வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் இருக்கோம், நம்ம நல்ல வி ஆர் யூஸ் டு ஹாட் வெதர். நம்ம போய் இப்போ வந்து ஆர்டிக்லேயோ நல்ல கனடாலேயோ நல்ல ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் நம்மளால் ஈஸியாக இருந்துட முடியுமா? இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பீப்புள் ஆர் தேர், நிறைய பேர் போகிறாங்க இருக்காங்க. அப்படிங்கிறதுனா கூட நாட் மெனி பீப்புள் கேன் டாலரேட் இட். தே டெவலப் லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ், ப்ராங்கியல் ப்ராப்ளம்லாம் வரும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருது. ஸ்டில் அவங்க வந்து லைவ்லிஹுடுக்காக பீப்புள் கோ தேர் அண்ட் ஸ்டேனா கூட ரொம்ப ஹையர் ஆல்டிடியூட்ல நாட் மெனி பீப்புள் கேன் சர்வைவ் அதர் தென் த நேட்டிவ் பீப்புள் ஹூ பிலாங் டு தட் பிளேஸ். அந்த மாதிரி அந்த இடத்துலயே இருந்து வரவங்களால, அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து இங்கே கொண்டு வந்து நம்ம சென்னையில் விடுறோம்னு வச்சுக்கோங்க, சென்னையும் ஒரு தமிழ்நாடு ஃபார் தட் மேட்டர் கொண்டு வந்து விட்டுறாங்கன்னா, இந்த ஹீட் அவங்களால பண்ண முடியுமா? ஒரு 6 மாதத்துக்கு மேலே அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாது அந்த ஹீட். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஒரே ஆர்கானிசம் ஒரே மாதிரி இருந்தானா கூட பாடி would have accustomed to the place where they stay and diversified. பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் body's function and adaptability would have changed completely, இல்லையா? ஸோ அதே மாதிரி அதுதான் அந்த டைவர்ஜென்ட் எவல்யூஷனுங்கிறது. ancestral, though the ancestral, though both of everything, a particular group of organism, though they have a common ancestor கூட அவங்களுக்கு வந்து தே ரிலேட், அது என்ன ஆகிடும்னா தே டைவர்ஜ், ஒரு இடத்துல ஒரு மாதிரி போய் இருந்து அக்கார்டிங் டு தேர் லைஃப் ஸ்டைல் அண்ட் த அட்மாஸ்பியர் அண்ட் த வாட் எவர் த அடாப்டபிலிட்டினால the similarity becomes very less to survive and adaptable to different environmental condition வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆகிடுறது. இப்போ நம்ம ஒரு பூனை வந்து டைகர் ஃபேமிலி தான் அப்படின்னாலும் ஐ டோன்ட் நோ, இப்போ வைல்டு கேட்டுன்னு இருக்கு, ஜங்கல்ல இருக்கிற ஃபாரஸ்ட்ல இருக்கிற வைல்ட் கேட்ஸ்ன்னு இருக்கு, பட் வைல்ட் கேட்ஸ் காண்ட் சர்வைவ் இன் லேண்ட், ஐ மீன் இந்த நார்மல் domestic area, and domestic can't go and live in a forest. எல்லாமே பேசிக் அடாப்டபிலிட்டி பொறுத்து தான், டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்டல் கண்டிஷனை பொறுத்து இந்த சிமிலாரிட்டி குறைஞ்சு போயிடுது. தட்ஸ் வாட் இட் மீன்ஸ் பை டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ஓகே, இந்த அனலோகஸ் ஆர்கன்ஸ்ல வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஆர்கன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரலி சேமா இருக்கும், பட் ஃபங்க்ஷனாலிட்டி சேமாக இருக்கும், பட் ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். த ஆர்கன்ஸ் ஹேவிங் சிமிலர் ஃபங்க்ஷன், அதாவது பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆரிஜின். திஸ் ஃபினாமினன் இஸ் அனாலஜி. இதில் வந்து என்னென்னா, விங்ஸ் ஆஃப் இன்செக்ட் தட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் ஃப்ளாப் ஆஃப் சின்டின் அண்ட் விங்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து மாடிஃபைடு 4 limbs, பட் ரெண்டுமே பறக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஆக்டோபஸ் பார்த்து ஏன்னா ரெட்டினா ஃப்ரம் ஸ்கின்லேருந்து ரெட்டினா வந்திருக்கு, மேமல்ஸ் வந்து ரெட்டினா ஃப்ரம் எம்ப்ரியானிக் பிரெயின்லேருந்து. ஸோ பிகாஸ் தட் இஸ் கனெக்டட் டு தட் நம்ம வந்து இது எம்ப்ரியானிக் பிரெயினில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு நம்ம ரெட்டினா, அவங்களுக்கு வந்து ஸ்கின். ஆக்டோபஸ் பட் ரெண்டுமே வந்து பார்க்கறதுக்கு தான், பேசிக் ஃபங்க்ஷன் இஸ் த சேம், பட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் ஃபார்ம்ட் ஆரிஜின் இஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ஃப்ளிப்பர் ஆஃப் பென்குயின் அண்ட் டால்ஃபின். டால்ஃபின் அண்ட் பென்குயின் ரெண்டுமே வந்து ஃப்ளிப்பர் வந்து function is the same, but the origin is different.
ஓகே. அண்ட் இப்ப அனலாகஸ் இதுல இன்னொன்னு நம்ம வந்து பாட்னில வந்து நம்ம சொல்லணும்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பொட்டேட்டோ. 2மே ரூட் வெஜிடபிள் தான். நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் அ ரூட் மாடிஃபிகேஷன். பொட்டேட்டோ வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன். இப்போ வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷனுக்கும் ரூட் மாடிஃபிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால், ரூட் மாடிஃபிகேஷன் வில் பி வெரி ஃபைப்ரஸ் பிகாஸ் இட்ஸ் ரூட் ரூட் நிறைய ஃபுல்லாக branches உள்ள போறதுனால it's going to be very fibrous, whereas stem modification will be more fat and protein and everything because it stores food. அதுல என்ன மேஜர் டிஃபரன்ஸ்னா நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் இருக்கும். எனி டைம் யூ கீப் டேக் அவுட் தட் பொட்டேட்டோ அண்ட் கீப் இட் அவுட் சைட், இட்ஸ் கோயிங் டு ஸ்ப்ரவுட், நியூ லைஃப் இஸ் கோயிங் டு கம். அதான் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும். ஆல்ரைட், ட்ரக்கியா ஆஃப் இன்செக்ட்ஸ் அண்ட் லங்ஸ் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் இதெல்லாமும் அனாலஜி தான். Are you all there, children? Is it useful or are you finding it interesting? Yes, ma'am. Yes, ma'am. Okay, good. Okay, next one, the biochemical evidences. Biochemical evidences na we come down to genes. There enna adeda organisms show similarities in proteins, genes, other biomolecules and metabolism. Indicates common ancestry. இப்போ நமக்கு ஜீன்ஸ் நம்ம இந்த சாப்டர்ல ஃபுல்லா அது தானே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். காமன் ஆன்செஸ்ட்ரி, அதுலேருந்து வரக்கூடிய ஜீன்ஸ், தென் பயோமாலிகுல்ஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட், எல்லாமே உள்ளுக்குள்ள பயோமாலிகுல்ஸ் இருக்கிறது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு காமன் ஆன்செஸ்ட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இது எல்லாமே வந்து இந்த எவல்யூஷன் தியரியிலேருந்து வந்து இதுல வந்து வந்தது, அதுலேருந்து வந்த ஃபேக்ட்ஸ். ஓகே, இந்த பயோஜியோகிராபிக்கல் எவிடன்சஸ் அப்படிங்கிறது அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு என்னன்னா, ஒரு எல்லாமே ஒரே பேர்டு தான் இருக்கலாம், பட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் த பேர்ட் மே டெவலப் சம்திங் டிஃப்ரெண்ட் ஆர் நாட் ஓன்லி அ பேர்ட், இட் கேன் பி எனிதிங், எனி அனிமல் மே டெவலப் சம்திங் ஆர் இட் மே சேஞ்ச் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். அதுதான் அது. So adaptive radiation is the evolution of adaptation. In the evolution of different species in a geographical area, starting from a point. ஒரு இடத்துல அதாவது டார்வின் ஃபிளின்ச்சஸ் இன் கேலோபகஸ் ஐலண்ட்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரெயின்ஸ் தான் சாப்பிட்டுன்றது. ஸ்லோலி த பீக்ஸ் வந்து இட்ஸ் ஸ்டார்டட். ஒன்ஸ் இட் டசன்ட் கெட் கிரெயின்ஸ், it has to eat something else to survive, இல்லையா? So it will start eating something. Life of pi பார்த்துருந்தீங்கன்னா you will understand. Survive பண்ணணும்னா ஏதாவது ஒன்று. So you will get lost. And how many of you saw Life of Pi? Okay, doesn't matter. ஸோ அந்த லைஃப் ஆஃப் பைல வந்து இந்த ஷிப்பில் போகும்போது he doesn't get anything அப்படின்னா he will end up eating a raw fish, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அது that happen, that is a fact actually. You don't get anything, then you will automatically adapt yourself to eating whatever you get, அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலி இதெல்லாம் வந்து the beak was there, were formed for eating only grains. Then slowly insects and small organisms, and then insects பிடிச்சி எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து தென் பெரிய ஆர்கானிசம்னா கூட இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா தட் ஃபீட்ஸ் ஆன் dead organisms also. So the beak is very long to be able to tear the organism and eat. So அந்த மாதிரி beaks வந்து develop. It's a part of evolution தான். ஓகே, அடாப்டிவ் ரேடியேஷன்ங்கிறது வந்து அண்ட் தென் டார்வின்ஸ் இதில் வந்து ஆஸ்திரேலியன் மார்சியூபிள்ஸ் ரேடியேஷன் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு பேசிக் என்ன சொல்கிறது, ஒரு பேசிக் ஆன்செஸ்டர்லேருந்து so many has come out, has evolved. அதுதான் அது. As I told you, divergent. And then placental mammals in Australia. So இதுவும் அதே மாதிரி தான். Then embryological evidences. இப்போ இதில் வந்து இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததுல எல்லாம் வந்து
நேம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்சிஆர்டி புக்கில் வந்து நேம்ஸ் பார்த்துக்கோங்க. இதுலலாம் வந்து நீட் கொஷின்ஸ் வரலாம். ஸோ ஜஸ்ட் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுடாதீங்க. எனிவே வி ஆர் கோயிங் டு டூ MCQ. ஸோ அட் தோஸ் டைம்ஸ் யூ வில் சி, பட் யூ ஹாவ் டு மேக் அ நோட். நீங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு, பட் என்ன பண்ணுறது, யூ ஹாவ் டு டேக் அ பேப்பர் அண்ட் தென் நோட் டவுன் எவ்ரி திங் அண்ட் ரீட் சிஸ்டமேட்டிக்கலி. நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் படிக்கல, ரொம்ப ரெகுலராக இல்லை அப்படின்னா யூ ஒன்ட் பி ஏபிள் டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பிகாஸ் எல்லாமே வந்து நேம்ஸ் அண்ட் இது மாதிரி ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து உங்களுக்கு பின் பாயிண்ட் பண்ணி கேட்கும்போது யூ ஷுட் நோ த கரெக்ட் ஆன்சர் டு பி ஏபிள் டு ஆன்சர் இட். ஓகே, எம்ப்ரியாலஜிக்கல் எவிடன்சஸ். இது என்னன்னா, ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல் அப்படிங்கிறவர் வந்து வாட் ஹி அப்சர்வ்ட் வாஸ், இப்போ வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, வெர்டிபிரேட் எல்லாமே எம்ப்ரியோ ஸ்டேஜில் வந்து தே ஹேவ் காமன் ஃபீச்சர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கில்ஸ் இருந்தது. எல்லாத்துக்குமே எம்ப்ரியோ ஸ்டேஜில் இருக்கும்போது கில்ஸ், வெஸ்டிஜியல் கில் ஸ்லிட்ஸ், அதாவது டு பி ஏபிள் டு ப்ரீத், அந்த மாதிரி ஒரு கில்ஸ் இருக்கும். ஹியூமனுக்கும் இருக்கும், ஜஸ்ட் பிஹைண்ட் த ஹெட் இருக்கும். பட் அந்த ஃபங்க்ஷனல், பட் இட் இஸ் ஃபங்க்ஷனல் ஒன்லி இன் ஃபிஷ். ஃபிஷ்ஷில் தான் கடைசி வரை இருக்குது. பட் அடல்ட்ஸுக்கு வந்து அது வரதில்லை அப்படின்னு அவர் வந்து ஹீ ஃபார்ம்ட் அ தியரி. பட் கார்ல் ஏர்ன்ஸ்ட் வான் பேருங்கிறது ரிஜெக்டட் திஸ் ப்ரொபோசல். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஹீ நோட்டட் தட் எம்ப்ரியோஸ் நெவர் பாஸ் த்ரூ த அடல்ட் ஸ்டேஜஸ் அண்ட் ஆஃப் அதர் அனிமல்ஸ். மற்ற அனிமல்ஸில் இருக்கக்கூடிய அடல்ட் ஸ்டேஜஸ் வந்து எல்லா எம்ப்ரியோக்கும் வர்றதில்லை அப்படின்னு அவர் வந்து ஹீ கேவ் அ தியரி. So, and then next one's evidences for evolutionary by natural selection. அப்போ natural selectionங்கிறது என்னது? Is a process by which organisms that are best suited for their environment survive and reproduce. ஸோ அதுதான் நான் சொன்னது, எந்தெந்த இடம் வந்து யாருக்கு சூட்டபிளாக இருதோ, எது பெஸ்ட்டு சூட் ஆகுதோ அங்கே வந்து தே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுல வந்து புக்ல வந்து they give a two types of moths before industrialization and after industrialization. industrialization நிறைய ஃபேக்டரிஸ் அதெல்லாம் வந்து வரல, நேச்சுரலாக இருக்கும்போது, அட்மாஸ்பியர் நேச்சுரலாக இருக்கும்போது அந்த மரத்தில் வந்து லிச்சன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. லிச்சன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது மரத்தோட பார்க்கில் வந்து லிச்சன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது இந்த மரத்தோட பார்க் வில் பி ஒயிட் இன் கலர், அதாவது ஆல்மோஸ்ட் ஒயிட் இன் கலர். அப்போ வந்து இந்த moth, two different colors of mothல வந்து white moth would survive because it camouflaged with the lichen bark very well, and the brown color moth வந்து predators வந்து attack பண்ணி the brown color moth was very less. ஓகே, predators அப்படின்னா அது சாப்பிட்றவங்க எல்லாமே predators தான். ஓகே, இது வந்து prey, that is predator. இதே வந்து ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன், தட் இஸ் ஆஃப்டர் 1920, இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆக நிறைய அந்த புகை வருது, எல்லாமே அட்மாஸ்பியர் வந்து பொல்யூட் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது லிச்சன்ஸ் வாஸ் நாட் ஃபார்ம்ட் ஆன் த பார்க் தட் ஈஸிலி எவ்ரிவேர். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒயிட் வந்து அந்த பார்க்கில் ஒயிட் மாத் வந்து வாஸ் வெரி விசிபிள். அந்த பார்க்கு ப்ரௌன் கலரில் இருக்கும்போது ப்ரௌன் மாத் வாஸ் நாட் விசிபிள். ஸோ predators again used to hunt for white moth alone because that was only very much visible, that was not able to camouflage on the brown bark where the lichens were not present. So இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் மெலனிசம்னால வந்தது. ஸோ எவ்ரிதிங் evolved. இப்போ என்னன்னு சொன்னாக்க, that will also evolve and try to find out a way and then it will change. இப்போ வந்து brown moth is more in number than the white. இதெல்லாம் வந்து நேச்சுரல் அண்ட் இது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் எகெயின்ஸ்ட் ஹெர்பிஸ். இது வந்து நேச்சுரலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ வுட் ஹவ் ஃபவுண்ட் அவுட். இப்போ முன்னாடிலாம் வந்து இப்போ எலிக்கு வந்து எரி மருந்து வைப்பாங்க, ஆண்ட்ஸுக்கு வந்து எறும்பு பவுடர்லாம் போடுவாங்க. ஸோ இட் யூஸ் டு பி, அதெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் இட் யூஸ் டு டை அண்ட் தென் அதுவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு. பட் இப்போ வந்து இந்த மாதிரி நார்மல் போட்டால் எறும்பெல்லாம் சாக்கிறதே கிடையாது. அதே மாதிரி இந்த காக்ரோச்சஸ்க்கு சாதாரண மருந்தெல்லாம் போட்டால் இட் டசன்ட் டை.
ஸோ இன்னும் மோர் எஃபெக்டிவா நம்ம அதுக்கு வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு சொன்னா ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இட் கெட்ஸ் இம்யூன் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு தோஸ் திங்ஸ். அதெல்லாம் இவல்யூஷன் தான். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த இவல்யூஷன் தான். ஓகே, ஸோ மோர் அண்ட் மோர் சிவியர் பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம தே ஆர் மோர், இப்போ நம்ம ஆரம்பத்தில் இருந்த ஃபார்மிங்ல இருந்த போட்ட மெடிசின்ஸ் எல்லாம் பத்த மாட்டேங்கிறது. அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப ஆர்சனிக் மாதிரி ரொம்ப டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் மேலே இன்செக்ட்ஸ் வராமல் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்க ஸ்ப்ரே பண்ணுறது, அந்த ட்ரீஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணுறது. இட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் சிவியர். அந்த இன்செக்ட்ஸுக்கு அது சிவியராக இருக்குது, பட் சேம் டைம் அதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது நமக்கு அது ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்மளும் ஹியூமன்ஸ் ஆல்சோ மே கெட் ரெசிஸ்டன்ட் டு தட். பட் அதுக்குள்ள மெனி ஆஃப் தெம் வில் டெவலப் மெனி கண்டிஷன்ஸ், ஹெல்த் கண்டிஷன்ஸ் டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் தீஸ் ஆர் ஆல், இதெல்லாம் கெமிக்கல் இதுக்கு ஆகக்கூடிய எவல்யூஷன். அண்ட் தென் இந்த அண்ட் தென் பயாலஜிக்கல் எவல்யூஷன் இந்த தியரி ஆஃப் லாமார்க் அப்படிங்கிறவர் வாட் இட் இஸ் சே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வைர்டு கேரக்டர்ஸ், டார்வினியன் தியரி நேச்சுரல் செலெக்ஷன், அப்புறம் மியூட்டேஷன் தியரி ஆஃப் டி வெரேஸ் அப்படிங்கிறதெல்லாம் தியரி, நிறைய தியரி இதே ஃபார்முலேட்டட். இந்த லாமார்க் என்ன ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னா, இட்ஸ் states the evolution of life forms occurred by the inheritance of acquired characters. அப்படி acquired characters ன்னா இப்போ over a period of time you acquire something, so based on that the evolution will take place. அப்படிங்கிறது தான் அவரோட லாமார்க் கொடுது. அது என்ன, அது வாட் டஸ் இட் சே அப்படி ஆக்சுவலா அப்படின்னா, இது சிலது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆர்கன்ஸே எடுத்துக்கோங்க. சிலது ரொம்ப யூஸ் பண்றது நல்லா எவால்வ் ஆகும், யூஸ் பண்ணாதது போயிடும். அந்த மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் ஸ்னேக்ஸுக்கு லிம்ஸ் இருந்தது. ஓகே, பட் இப்போ ஸ்னேக்ஸுக்கு லிம்ஸ் இல்லை. Because snakes does not use limbs, so snakes limbs illa adu poiduthu. It's not used well. So evolution of disuse அப்படிங்கிறது disappearance of limbs in snakes. Evolution of use of organs ங்கிறது neck. இந்த ஜிராஃப்க்கு எம்பி அந்த மரத்துலேருந்து எல்லாம் சாப்பிட்டதுனால அந்த கழுத்து ரொம்ப நீட்டமா போய் அந்த ஜிராஃபோட நெக்கு ரொம்ப எலாங்கேட்டடா ஆயிடுது அப்படிங்கிறது அவருடைய தியரி. But this theory was eliminated out because it proved that the characters are inherited only through genes. ஏன்னா லேட்டர் பார்ட்ல all these charactersலாம் ஜீன்ஸ்ல இருந்து தான் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனால this theory was eliminated. And then டார்வினோட நேச்சுரல் செலெக்ஷன் he proposed. அது என்னன்னா, இட் வாஸ் பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன்ஸ் டியூரிங் அ சி வாயேஜில் போகும்போது அவர் பீகிள், அந்த ஷிப்பு பேர் ஹெச்எம்எஸ் பீகிள், அண்ட் தென் அவரோட கூட போனது ஆல்ஃப்ரட் வாலிஸ் அண்ட் தாமஸ் மால்தஸ். இவங்க எல்லாருமா இப்போ எல்லாரும் கூட போகும்போது டார்வின் ப்ரப்போஸ்ட் அ தியரி. இது என்ன அப்படின்னு சொன்னா, branching descent அப்படின்னா it explains that all organisms are modified descendants of previous life forms. இப்போ வேற ஏதோ ஒரு லைஃப் ஃபார்ம்லேருந்து மாறி வந்தது தான் இப்போ இருக்கிறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏப்லேருந்து ஜிராஃப்லேருந்து நம்ம ஜிராஃப்ங்கிறேன்னு ஏப்லேருந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஹோமோசாப்பியன் வந்தான்னு நம்ம சொல்றது இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் பிரான்ச்சிங் டிசென்ட் அப்படிங்கிறது அவரோடது. அந்த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னா, கன்சிடர் அ பாக்டீரியா
காலனி ஒன்று இருக்கு அப்படின்னா க்ரோயிங் ஆன் அ கிவன் மீடியம் அப்படின்னா அண்ட் தென் யூ சேஞ்ச் இட் டு அ டிஃப்ரெண்ட் மீடியம் ஆர் யூ டேக் சம் அண்ட் தென் புட் இட் இன் அ டிஃப்ரெண்ட் மீடியம் அப்படின்னா அங்கே வந்து அங்கே போட்டது எல்லாமே சர்வைவ் ஆகாது. சம் வில் அடாப்ட் டு த நியூ அட்மாஸ்பியர் அண்ட் தென் சர்வைவ் அண்ட் தென் தே இவால்வ் தேர். ஸோ அதுதான் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இப்போ அதுலேருந்து நேச்சுரல் செலெக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் ஃபாலோயிங் ஃபேக்ட்ஸ் என்னென்ன ஹெரிட்டபிள் மைனர் வேரியேஷன்ஸ் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வரும். அப்புறம் ஓவர் ப்ரொடக்ஷன் ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து நமக்கு இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இந்த மாதிரி எவல்யூஷன்ஸ் வர சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் லிமிட்டட் நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கும்போது ஓவர் ப்ரொடக்ஷன்னால ஒன்லி சம் வில் பி ஏபிள் டு சர்வைவ். அது எதனால அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். பிகாஸ் எவ்ரிபடி wants nutrition, wants diet, wants to eat something. So struggle for existence when the limited natural resource இருக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஹூஎவர் கேன் இஸ் ஃபிட்டஸ்ட்னா அந்த இடத்துல ஹூஎவர் கேன் அடாப்ட் அண்ட் ரிப்ரொடியூஸ், அதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் அவங்க தே வில் be stable and they will evolve. அதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ ஹெரிட்டபிள் மைனர் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொன்னா இட் இஸ் எய்தர் பெனிஃபிஷியல் ஆர் ஹார்ம்ஃபுல் டு த ஆர்கானிசம்ஸ். இந்த மைனர் வேரியேஷன் வந்து பெனிஃபிஷியலாகவும் இருக்கலாம், ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஸோ ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பாப்புலேஷன் சைஸ் க்ரோஸ் எக்ஸ்பனென்ஷியலி டு த மேக்ஸிமம் ரீப்ரொடக்ஷன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியல் பாப்புலேஷன். அண்ட் தென் லிமிட்டட் ரிசோர்ஸ்னா ரொம்ப வந்து ப்ரொடக்ஷன் ஆகும்போது ரிசோர்ஸ் வந்து குறைச்சலாக இருக்கும். தென் சர்வைவல் அண்ட் ஃபிட்டஸ்ட், அதுதான் இது எல்லாமே ஐ ஹவ் டோல்ட் யூ. அண்ட் தென் மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் வந்து ஹியூகோ டி விரிஸ் அப்படிங்கிறவர் வந்து ப்ரப்போஸ்ட் மியூட்டேஷன் தியரி ஆஃப் எவல்யூஷன். ஸோ ஹீ கண்டக்டட் சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ஈவினிங் பிரிம்ரோஸ் வச்சு ஹீ கண்டக்டட் சம் எக்ஸ்பெரிமெண்ட். அதில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது வந்து எவல்யூஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ மியூட்டேஷன் அண்ட் நாட் பை மைனர் வேரியேஷன். மியூட்டேஷன்ல தான் எவல்யூஷன் வருது அப்படின்னு அவர் ஸ்டேட் பண்ணாரு. இப்போ வந்து டார்வினியன் வேரியேஷன் வந்து என்ன ஸ்டேட் பண்றது அப்படின்னா த இவல்யூஷன் ஹேப்பன்ஸ் ரொம்ப ஸ்லோவா மைனர் சேஞ்சஸோட ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனோட, இட்ஸ் வெரி டைரக்ஷனல் and results in gradual evolution. It takes lot of time, million years அந்த மாதிரி ஆகும். இப்போ நம்ம திருப்பி ஹியூமன் வந்து வேற ஃபார்ம் எடுக்கணும், வேற மாதிரி மாற போறாங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு டேக் அ வெரி லாங் டைம். ஒரு ஷார்ட் பீரியட்ல சேஞ்சஸ் வராது. பட் மியூட்டேஷனல் வேரியேஷன்ங்கிறது சடனா ரேண்டமா டைரக்ஷன்லெஸ்ஸா எப்படி ஆகும். இப்போ டைரக்ஷனல் அண்ட் டைரக்ஷன்லெஸ்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு எப்படி மாறுங்கிறது we will be able to predict to certain extent. டைரக்ஷன் லெக்ஸ்னா நெக்ஸ்ட் என்ன வரும்னே யாருக்குமே தெரியாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ இந்த பேண்டமிக்ல நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, எப்படி டக்குன்னு அந்த வைரஸ் வந்து மியூட்டேட் ஆகி வேற வேரியேஷன்ல வந்துட்டே இருந்தது இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன்று, செகண்ட் வேற, டெல்டா, ஒமிக்ரான். ஸோ நோபடி வாஸ் ஏபிள் டு ப்ரிடிக்ட் நெக்ஸ்ட் என்ன வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாம, மியூட்டேட் இனிமே ஆகுமா இல்லை இதோட நின்றுமா அப்படிங்கிறது கூட தெரியாம அந்த மாதிரி டைரக்ஷன்லெஸ்ஸா இருந்தது. தட்ஸ் ஹவ் எ மியூட்டேஷன் இஸ். அதுவும் இவல்யூஷன் தான். இப்போ சின்ன வைரஸ், சாதாரண வைரஸ் வந்து இவால்வ் ஆகி அது வந்து வேற மாதிரி டைரக்ஷன்லெஸ்ஸாக வேற மாதிரி ஆயிடுது. ஸோ ஹியர் ஸ்பெஷியேஷன் இஸ் saltation, that is single step large mutation. The mutation is the origin of variation for evolution. Mutation வந்து வேரியேஷனுக்கு பேசிஸ், அதை பேஸ் பண்ணி தான் எவல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அக்செப்டட் தியரி. தென் Hardy-Weinberg principle வந்து it says allele frequency in a population are stable and is constant from generation to generation in the absence of disturbing factors. அதாவது வந்து வேற எதுவும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணலன்னா everything is going to be stable and consistent. பட் அதர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னா ஜெனட்டிக் ஈக்குலிபிரியம் போயிடும் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது ஜீன் பூல், அதாவது டோட்டல் ஜீன்ஸ் அண்ட் தேர் allelies in a population remain a constant அப்படிங்கிறது வந்து ஜெனட்டிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து பண்ணும்போது இந்த ஜெனட்டிக் ஈக்குலிபிரியம் வந்து வில் பி டிஸ்டர்ப்ட். அதான் டோட்டல் ஆஃப் ஆல் allelic frequency வந்து 1ன்னு வச்சுக்கலாம்.
Okay, so that is one. We take it as one. That is probability theory la வந்து probability maximum probability is 1, cannot exceed 1ங்கிற மாதிரி அது. ஸோ இப்போ வந்து ஒரு பாப்புலேஷன் வந்து 20 பீட்டில்ஸ் இருக்கு அப்படின்னா ஈச் பீட்டில் வந்து வந்து ஒரு ஜீன் பூல். ஸோ தேர் டோட்டாலிட்டி இஸ் அ ஜீன் பூல் ஆஃப் தட் பாப்புலேஷன். அதோட பாப்புலேஷனில் வந்து அதோட ஜீன் பூல் வந்து அது அதோட பாப்புலேஷனில் அது வந்து தேர் அந்த டோட்டாலிட்டி வந்து அதோட ஜீன் பூல். ஸோ இப்போ வந்து இதில் 2 டிப்ளாய்டு வச்சுக்கோங்க, பி அண்ட் கியூ அப்படின்னா அதை பேஸ் பண்ணி பைனாமியல் எக்ஸ்பான்ஷன், அதாவது த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேல்யூஸ் ஏ அண்ட் ஏ டாமினன்ட் அண்ட் ரெசசிவ், அது வந்து that will be in the form, you can explain that and give it in the form of a binomial expansion of p plus q the whole square. In the change of frequency of alleles in a population disturbs Hardy and Weinberg equilibrium. This change is due to evolution அப்படிங்கிறது அது. இப்போ இதில் என்னன்னா, இதில் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஜீன் மைக்ரேஷன், தட் இஸ் ஜீன் ஃப்ளோ, ஒன்றுத்துலேருந்து இன்னொன்றுத்துக்கு போகிறது. ஜீன் ட்ரிஃப்ட், தட் இஸ் மூவிங் அவே. மியூட்டேஷன், தட் யூ நோ. ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், அண்ட் then again coming back and recombination, remodification, then natural selection. All this plays role in evolution. So the factors affecting Hardy-Weinberg equilibrium என்ன அப்படின்னா, it is a gene flow from one population to the other. இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் மாறுறது. ஸோ அங்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா until see, I don't know how many of you would have traveled, but நாங்கள் வந்து since I have traveled to few countries, நான் பார்த்துருக்கேன் over a period of 30 years. நான் ஃபஸ்ட்டு ஒரு 30 yearsக்கு முன்னாடி வந்து லைக் சம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போகும்போது I wouldn't see many brown skinned people. எல்லாமே ஒன்று ஒயிட்டாக இருப்பாங்க, இல்லை பிளாக்காக இருப்பாங்க. நம்ம இந்தியன்ஸ் தான் ஒரு வெரி நைஸ் ப்ரௌன் கலர். ப்ரௌனுன்னு நம்ம அதாவது ஒரு வீட்டிஷ் கலரில் இருக்கிறது நம்ம இந்தியன்ஸ் தான். ரொம்ப அழகான கலர் நம்ம இந்தியன் கலர். இப்போ வந்து ரீசெண்டாக நான் ட்ராவல் பண்ணும்போது நான் பார்க்குறேன் மெனி த நேட்டிவ்ஸ் ஆர் இன் தட் கலர். அது என்ன ஆயிருக்குன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இப்போ வந்து இப்போ கிராஸ்னால, அதாவது இந்த இந்தியன்ஸ் அங்கே போய் இங்கேருந்து அங்கே போகிறவங்க, வேறு கண்ட்ரீஸ்லேருந்து அங்கே போகிறவங்க, ஏஷியன்ஸ் அங்கே போய் இருந்து அந்த பீப்புளோட மேரி பண்ணிட்டு அந்த அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி வரும்போது ஒரு 2-3 டிகேட்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா slowly the evolution takes place. The gene, அதுதான் வந்து gene flow அப்படின்னு சொல்றோம். That is population from one place to another. So here the gene frequency change in both population, இதுல வந்து மாறும். So gene flow occurs and migration happens multiple times. அப்புறம் வந்து the gene flow by chance அப்படிங்கிறது causing change in frequency. Sometimes the change in frequency is so different in the new sample population that they become completely a different species. அதாவது இது வந்து இந்த சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சில டைம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அந்த ஆர்கானிசமே மாறி போயிடும். இப்படியே இல்லாமல் கொஞ்சம் வேற மாதிரியே ஆகிடும், இவால்வ் ஆகிடும், கம்ப்ளீட்டாக வேற மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து அந்த ஒரிஜினல் ட்ரிஃப்டட் பாப்புலேஷன் பிகம்ஸ் அ ஃபவுண்டர் and the effect called founder's effect. இது வந்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து என்ன ஆகும்னு கேட்டோம்னாக்க இது நியூ ஃபீனோடைப்ஸ் ஃபார்ம் ஆகுது இதனால. அண்ட் ஓவர் ஃபியூ ஜென்ரேஷன்ஸ் திஸ் லீட் டு அ ஸ்பீஷியேஷன். அது ஒரு புது ஸ்பீசிஸாக வந்துடும். அதான் தட் இஸ் மியூட்டேஷன் மாதிரி. So the genetic recombination, it is shuffling of gene combination during crossing over, resulting in genetic variation. So இப்போ இந்த 3 types of natural selection. The natural selectionல 3 types என்னன்னா stabilizing selection, directional selection and disruptive selection. அதாவது stabilizing selectionனா இப்போ வந்து எப்படின்னா அந்த whatever we are taking majority of the more individuals, அதாவது இப்போ நம்ம ஒரு we are taking a கிராஃபுக்கு அப்சர்வேஷன்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க.
அதாவது எப்படி நம்ம சொல்றது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஆஸ் திஸ் டேக் த சேம் எக்ஸாம்பிள் வாட் ஐ கேவ் யூ. இப்போ வந்து எப்படி செலிபிரிட்டி செலெக்ஷன் இருக்கும்னா, யூ டேக் ஒயிட் பீப்புள், யூ டேக் பிளாக் பீப்புள் அண்ட் தென் யூ டேக் ப்ரௌன் பீப்புள், ப்ரௌன் ஆர் வீட்டிஷ் ஆர் வாட் எவர். இப்போ வந்து ஆவரேஜா இப்போ இப்போ எப்படி அது வந்து ஸ்டேபிளா இருக்கும்? ரொம்ப ஒயிட்டா இருந்தாலும் ஸ்டேபிளா இருக்காது. ரொம்ப பிளாக்கா இருந்தாலும் ஸ்டேபிள் கிடையாது. பட் 2த்துக்கும் ஆவரேஜா நெறைய பேர் இருந்தா தான் அந்த கிராஃப் வந்து அந்த கண்டிஷன் வந்து ஸ்டேபிளா இருக்கும். அந்த செலக்ஷன் வில் பி ஸ்டேபிள். அதுதான் அது ஸ்டெபிலைசிங் செலக்ஷன். ஸோ இஃப் திஸ் இஸ் ஒன் ஹியர் இது பிளாக் இருக்கு, இங்க வந்து ஒயிட்டா இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து இட் ஷுட் பி இது நிறைய பீக் எங்க போறது, தட் இஸ் த ஹையஸ்ட் ரீடிங் இல்லையா? தட் ஷுட் பி வீட்டிஷ் ஆர் இந்த இன்டர்மீடியட் ஆவரேஜ் இண்டிவிஜுவல். அதுதான் ஐ மீன் பேஸ்ட் ஆன் கலர் சொல்றோம். இட் கேன் பி பேஸ்ட் ஆன் ஹேர் கலர் ஆர் எனி திங் ஃபார் தட் மேட்டர். ஸோ டைரக்ஷனல் செலெக்ஷன் அப்படின்னு சொன்னால் வென் இட் இஸ் மூவிங் டு ஒன், ஏதாவது ஒன்று ஜாஸ்தியாக இருக்கும்போது அப்போ என்ன ஆகிடும், 2த்துக்கும் ஆவரேஜாக இல்லாமல் சம்திங் இஸ் பிகமிங் மோர் அப்படின்னா தட் இஸ் டைரக்ஷனல் செலெக்ஷன். அப்படி இல்லாமல் டிஸ்ட்ரக்டிவ் செலெக்ஷன் அப்படின்னா என்ன, 2 கான்ட்ராஸ்டும் ஹையாக இருந்தது, ஆவரேஜ் குறைச்சலாக இருக்குது அப்படின்னா அது தேர் இஸ் எ டிப்ஸி. அது வந்து ஆவரேஜ் இண்டிவிஜுவல் வந்து குறைச்சலாக இருந்து மற்ற 2ம் ஹையாக இருந்ததுன்னா தட் இஸ் டிஸ்ட்ரப்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த ஸோ த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஹார்டி-வின்பெர்க் ஈக்விலிபிரியம் வந்து இதுதான். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாடி சைஸு, ஃபர் கலர் ஆஃப் அ ரேட், அந்த மாதிரி நிறையா வந்து ஹி ஹஸ் டேக்கன். ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இன் இது மாதிரி ஒரே மாதிரி இல்லாமல் மாறும்போது, சேஞ்ச் ஆகும்போது ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த இடத்துல இவல்யூஷன் ஆகும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தியரி. ஓகே, இப்போ வந்து brief account of evolution we are going to see. Children, are you all there? Yes, ma'am. Yes, ma'am. Okay. Yes, ma'am. இதுவரை பார்த்ததுலயும் you will get lot of questions. இப்போ பார்க்க போறதுலயும் நிறைய questions வரும். இதெல்லாம் வந்து நம்ம I'm just summarizing it so that I want to do a lot of questions with you. பட் நீங்க வந்து ப்ளீஸ் மேக் அ நோட் ஃப்ரம் யுவர் புக். என்சிஆர்டி புக் மட்டும் படித்தா போகாது, பிகாஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஆல் தீஸ் திங்ஸ். நிறைய நேம்ஸ் வருது, இயர்ஸ் வருது, எல்லாம் வருதுங்கிறதுனால மேக் அ சம்மரி ஆஃப் தீஸ் திங்ஸ் ஏன்னா பேப்பர் சிஸ்டமேட்டிக்காக படிங்க. ஐ எம் டெல்லிங் யூ திஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ திஸ் இஸ் இப்போ தான் வந்து இதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டெவலப் ஆகி இவால்வ் ஆகி நம்ம வந்து இந்த மேலே டாப்பில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம டாப்புக்கு வந்துட்டோம், இனிமேல் இவால்வ் ஆகாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆஸ் ஐ டோல்ட் யூ, எவல்யூஷன் இஸ் கண்டினியூஸ். இட் வில் கீப் ஹேப்பனிங். இதுக்கப்புறம் மென் மே லுக் டிஃப்ரெண்ட் ஆஃப்டர் thousands years. The human being, what they are going to be, what will survive at that time may look very different from what we are now. ஸோ அந்த மாதிரி இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நம்ம எப்படி இருக்கோம், நம்ம இப்போ இருக்கிறவங்க வந்து மே சேஞ்ச் அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் thousands and thousands of years they may change, evolution may take place and they may look completely different. ஆர் மேனுக்கு வந்து ரொம்ப பறக்கணும் அப்படிங்கிறதுனால விங்ஸ் முளைச்சிருக்கலாம், காலில் லிம்ஸ் ஸ்விம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால காலில் வந்து கிளாஸ் வந்திருக்கலாம். எனிதிங் மே ஹேப்பன் இல்லையா? நமக்கு வந்து வாட் டு சே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஃபியூயல்லாம் எம்டி ஆயிடுச்சு, ஃபியூயலோட ரிசர்வ் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஸ்டில் வி ஹாவ் டு ட்ராவல்னா ஹவு டு வி ட்ராவல்? ஸோ பிகாஸ் there is a necessity for us to do that. நமக்கு விங் முளைக்கலாம், கிளாஸ் முளைக்கலாம். All those things may come in at a later stage after thousands of years. So we may be evolving to that phase also. We don't know what is going to happen. It's just an imagination. Anyway, let's see எங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிறத we will see. So the geological time scale வந்து 4 eras பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டிரோசோயிக் அப்படின்னு, பாலியோசோயிக், மீசோசோயிக் அண்ட் செனோசோயிக். நம்ம இருக்கிறது வந்து செனோசோயிக்ல நம்ம இப்போ இருக்கோம். ஓகே,
ஓகே. புரோட்டியோசோயிக் ஈரா வந்து என்னன்னா 2500 to 541 மில்லியன் இயர்ஸ் அகோ. அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்லுலார் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் அப்பியர் 2000 மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ. இந்த வந்து இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் நீட்டில் வரலாம். பர்டிகுலராக இதில் வரும்னு சொல்லலை, பட் இந்த இதில் வந்து வரலாம். Some of the cells had the ability to release oxygen as a light reaction in photosynthesis. Then single-celled organisms became multicellular organisms. எல்லாமே இந்த ஈரால தான் நடந்தது. அதுக்கப்புறம் பேலியோசோயிக் ஈரா வந்து 540 to 252 மில்லியன் இயர்ஸ் அகோ. அங்கே வந்து இட் ஹேஸ் 6 பீரியட்ஸ். அதுக்குள்ள 6 பீரியட்ஸ் இருந்தது. அது என்ன? கேம்பிரியன் அது வந்து 540 to 490, ஆர்டோவிசியன் அது 490 to 443, and then Silurian 425 million years ago, Devonian 405 million years ago, Carboniferous 360 million years ago, Permian 285 million years ago. அது வந்து பேலோசோயிக் ஈரால தான் வந்து what happened 500 million years ago vertebrates were formed. And then 450 million years ago, first land organism plants appeared. அதெல்லாம் ரொம்ப primitive plants. Okay, mosses மாதிரி. And then 400 million years ago, arthropods invaded the land, and then jawless fishes முதல்ல வந்தது அப்படின்னு சொல்றாங்க. And after that, lobe fins, that is a stout and strong finned fishes, could walk on land and go back to water. Reptiles madri, they evolved to amphibians madri, first amphibians, ancestors of modern day frogs and salamanders. So idukku vandu they slowly developed that strong finned fishes and mari develop aagi they could walk on land and then go back to the water also. அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து they have found out coelacanth அப்படிங்கிற லோப் ஃபின் ஃபிஷ் வந்து இட்ஸ் வந்து they have found out the fossil of that is found out. அதில் வந்து இன்னொன்று வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா the 325 million year old lobe fin coelacanth is still very much alive. இன்னும் இருக்காது, it's still there அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. In 1938, a lobe fin called coelacanth fish was caught in South Africa, which was thought to be extinct. And then Paleozoic era வந்து what else is there? And 320 million years ago, seaweeds and few plants were existed. And then amphibians evolved to reptiles. They lay thick shelled eggs, do not dry up in skin. And the mari eggs எல்லாம் இருந்தது. Then giant ferns, very big ferns, that is pteridophytes, were present. And then they all fell to form coal deposits slowly. அதெல்லாமே விழுந்து over a period of millions of years அங்க இருந்து they became coal. And then in Mesozoic era வந்து 252 to 68 million years ago. அதில் வந்து என்னென்னா ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். அப்போ அந்த பீரியடில் தான் வந்து டைனோசோர்ஸ்லாம் இருந்திருக்கு. இட் ஹாஸ் 3 periods: ட்ரையாசிக், ஜுராசிக் அண்ட் கிரிட்டேஷியஸ். கிரிட்டேஷியஸ் வந்து 144 million years ago, ஜுராசிக் வந்து 208 million years ago, and Triassic வந்து 230 million years ago. இப்போ வந்து 200 million years ago வந்து என்ன வந்தது? Some of the land reptiles went back into water and evolved into fish-like reptiles. ஓகே, அதுக்கப்புறமா வந்து the land reptiles were dinosaurs. இந்த லேண்டில் சில ரெப்டைல்ஸ் இருந்தது. அந்த இந்த ரெப்டைல்ஸ் லேண்டில் இருக்கிற ரெப்டைல்ஸ் வந்து they evolved and they went to water to evolve into fish like reptiles மாதிரி ஆகிறதுக்காக அது இப்போ போயிடுது. இசன்தோசார்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ இது வந்து இந்த இதில் வந்து டைனோசார்ஸில் வந்து there are so many varieties of dinosaurs. அது you may have studied all that.
இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, இந்த வாஸ் லார்ஜஸ்ட் இந்த டி ரெக்ஸ் அப்படிங்கிறது இட் வாஸ் த லார்ஜஸ்ட் ட்ரைனோ ட்ரைனோசோ ட்ரைனோ ட்ரைனோசாரஸ் ரெக்ஸ் அப்படிங்கிறது அந்த டி ரெக்ஸ். அது வந்து தட் வாஸ் சப்போஸ் டு பி த லார்ஜஸ்ட் டைனோசர், தட் இஸ் 20 feet in height, ஹியூஜ் ஃபியர்சம் டேகர் லைக் டீத், பெரிய பெரிய டீத். 20 feetனா இமேஜின் பண்ணி பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கும், அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக எவ்வளோ பெரிய டீத் அதுக்கு இருக்கும். டீத் பேர்ட்ஸ் வேர் இமர்ஜ்ட், அதுக்கப்புறமா தான் டீத் பேர்ட்ஸ் வேர் இமர்ஜ்ட் ஃப்ரம் தட். அப்புறம் கோயின்சாய்க் ஈராங்கிறது 66 million years ago டு த ப்ரெசன்ட். அப்போ அது வந்து தட் இஸ் அ ஏஜ் ஆஃப் மேமல்ஸ். அப்போ அந்த பீரியட் தான் மேமல்ஸ் அண்ட் ஆன்ஜியோசர்ம்ஸ் வந்தது. ஸோ அதில் வந்து 2 பீரியட் இருக்கு. Tertiary, that is 66 million years ago, and Quaternary, that is 2 million years ago to the age of man. அப்போ கோயினோசாய்க் ஏரா வந்து அதில் வந்து என்னென்னா 65 million years agoக்கு முன்னாடி டைனோசோர்ஸ்லாம் சடனாக இட் டிஸப்பியர்ட், தட் மேபி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் கில்டு தெம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் some believe that they might have evolved into birds also. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் மேமல்ஸ் வேர் ஷ்ரூ லைக், அதாவது they were very small sized. And then ஒரு சவுத் அமெரிக்காவில் வந்து there were mammals resembling horse, hippopotamus, bear, rabbit, etc. due to continental drift. And when south, அதாவது என்னன்னா கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னா ஏர்லியர் மில்லியன் இயர்ஸ் அகோ எல்லாமே ஒரே லேண்ட் மாசாக தான் இருந்திருக்கு, சுற்றி வாட்டர் இருந்திருக்கு. பட் ஸ்லோலி லேண்ட் எல்லாம் வந்து தே ஸ்டார்டட் ட்ரிஃப்டிங் அவே. அப்போ கான்டினென்ட்ஸை தனித்தனி கான்டினென்ட்ஸாக வந்தபோது அதில் இருந்த அந்த லேண்ட் மாஸில் இருந்த அனிமல்ஸும் அந்த லேண்டோடவே போனதில் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டாக்க, அங்கே ஒரிஜினலாக இருந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து விச் எவர் இஸ் ஏபிள் டு சர்வைவ், தே சர்வைவ்ட் அண்ட் அதர்ஸ் அடாப்டட் அந்த மாதிரி. ஸோ த பேசிக் இங்கேருந்து போன, அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டினென்ட்டில் ஒரு டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. எல்லா அனிமல்ஸ் இப்போ ட்ராபிக்கல் ரீஜன் நம்ம ஊரில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும்னு சொல்ல முடியாது. மற்ற இடத்துல இருக்கிறதும் இப்போ நம்மளது இல்லை இருக்க மாதிரியே அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ தே மே லுக் டிஃப்ரெண்ட், த அப்பியரன்ஸ் அண்ட் எவ்ரி திங் மே லுக் டிஃப்ரெண்ட், சைஸ் மே பி டிஃப்ரெண்ட், ஆர் தே மே பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் ஆல்டுகெதர். ஸோ அதான் அதுக்கு அர்த்தம். ஸோ அனிமல்ஸ் வேர் ஓவர் ரிடன் பை நார்த் அமெரிக்கன் ஃபானா அப்படின்னா அதுதான் அதுக்கு அர்த்தம். தே சேஞ்ச். Okay, due to continental drift, Australian marsupials survived because Australian marsupials வந்து they could survive because Australia தனியா போச்சுனால, அங்க அது ஒன்று செப்பரேட்டா அது போனதுனால அங்க இருந்தது அப்படியே அங்க வந்து ஒண்ணுமே காம்படிஷன் ஒன்றும் இல்லை, அங்க வந்து ஓவர் ரிடன் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ தே ஆல் சர்வைவ்ட். லைக் இந்த கங்கரூ மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் they could survive peacefully. Origin and evolution of man, அது வந்து Dryopithecus and Ramapithecus அப்படின்னு சொல்லுவோம். hairy, walked like gorillas and chimpanzee. அது வந்து more like ape, அது வந்து Dryopithecus. Ramapithecusங்கிறது more like man. இப்போ பார்த்தோன்னா சிம்பன்சி வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த பேபி சிம்பன்சியோட இது லைக் ஸ்கல் வந்து இட் மேட்சஸ் வித் ஹியூமன் பீயிங், ப்ரெசன்ட் ஹியூமன் பீயிங் மோர். ஸோ 2 million years ago அந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கிராஸ்லேண்ட்ஸில் வந்து they hunted with stone weapons and ate fruits. So origin and evolution of man எப்படி வந்தது அப்படின்னு, அது வந்து 2 million years ago lived in East African grasslands, hunted with stone weapons and ate fruits. அதுக்கப்புறமா வந்து ஹோமோ ஹேபிலிஸ் அப்படிங்கிறது 2 million years அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் பீயிங் ஹோமினிட் வந்து பிரெயின் கெப்பாசிட்டி வந்து 650 to 800 cc. தே டிட் நாட் ஈட் மீட். அப்போ வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வாட் எவர் தே குட் கெட், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தென் ஹோமோ எரெக்டஸ்,
அது வந்து 1.5 million years ago brain capacity வந்து 900 cc. they eat they ate meat. And then the homo um, neanderthalensis அப்படிங்கிறது வந்து 1 lakh to 40,000 years ago அவங்க வந்து brain capacity developed. The brain also started developing as the evolution took place. So the brain capacity became 1400 cc. They lived in East and Central Asia. Used hides to protect their body, buried their dead. அதுக்கப்புறம் ஹோமோ சாப்பியன்ஸ், அதுலேருந்து ஹோமோ சாப்பியன்ஸ் இவால்வ் ஆனாங்க. தட் இஸ் மாடர்ன் மேன். தட் இஸ் 75,000 to 10,000 years ago. தட் இஸ் ஐஸ் ஏஜ். அதுதான் ஐஸ் ஏஜ்னு சொல்கிறோம். Prehistoric cave art developed during about 18,000 years ago. Agriculture and human settlement வந்து 10,000 years ago தான் வந்திருக்கு அப்படின்னு they believe. ஓகே, ஹோமினிட் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுண்டு த அடல்ட் ஹியூமன் பீயிங், பேபி சிம்பன்சி, அடல்ட் சிம்பன்சின்னு பார்க்கும்போது யூ கேன் சி த பேபி சிம்பன்சியோட ஸ்கல்லும் அடல்ட் ஹியூமன் பீயிங் ஹோமோசாப்பியனோடதும் மேட்ச் ஆகுது. த அடல்ட் சிம்பன்சி டஸ் நாட் மேட்ச் த ஹோமோசாப்பியன். ஸோ வித் திஸ் we finish the summary of this chapter. Shall we go on? I hope it was useful to you. Shall we go on to the questions? Yes, ma'am. Okay. Yes. I am not sure how much we will be able to do today. எவ்வளோ முடியறதோ பண்ணலாம். I have many questions, hundreds of questions இருக்குதுல. Because the weightage is more, I thought I will do 2-3 classes. நான் இதுக்கு revision பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். I am having a lot of questions. So what I think is, how much ever we can do today, we will do. We will continue in the next session also, next class also. Okay. Are you all able to see? Yes, ma'am. Okay. எங்க உங்களால முடியுதா பாருங்க. Alternative forms of a gene are called? Ma'am, Allele. Correct. Hereditary and inheritance of specific traits became clearer due to? Ma'am, option C, ma'am, Darwinism. இல்ல. Option A, landmarks theory. இல்ல. Mendel worked on garden bees இல்லையா? அதுல இருந்தா தெரிஞ்சது hereditary inheritance. எவல்யூஷன்ல வந்து இது கேட்கக்கூடாதுங்கிறது கிடையாது. நம்ம சயின்டிஸ்டை பற்றி படிக்கும்போது இந்த கொஷினும் வரும். Which of the following sentences is true about evolutionary process? Ma'am, option D, ma'am. Evolution of life forms was rapid in the beginning ages. இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஸ்லோவாக தானே, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆச்சே. எங்கே ரேப்பிடாக இருந்தது? ஆப்ஷன் ஏ, தெர் இஸ் நோ ரியல் ப்ராக்ரஸ் இன் த ஐடியா ஆஃப் எவல்யூஷன். அதாவது வந்து இதை விட இது பெட்டர், இது ப்ராக்ரஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சேஞ்சஸ். எவல்யூஷனுங்கிறது வந்து பேசிக்கலி நம்ம அடாப்டேஷன் அண்ட் என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ இட்ஸ் ஒன் திங் இஸ் சேஞ்சிங் டு த அதர் அப்படிங்கிறது. இட் மே நாட் பி ப்ராக்ரஸ் ஆல் த டைம். அதான், தட்ஸ் வாட். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ 4, மைக்ரோ எவல்யூஷன் டேக் பிளேஸ் டியூ டு? I am not sure whether you know this blastogenic variation. 5th one, the difference between Homo sapiens and Homo erectus. இப்பதான் நம்ம அதை பார்த்தோம். சொல்லுங்க பார்க்கலாம். Just now we saw. Ma'am, option D, ma'am.
Size of their brain. Homo erectus and was smaller compared to Homo sapien. Correct. Homo erectus stayed in Africa while Homo sapien did not. அதெல்லாம் இல்லை. Homo erectus வந்து ஏஷியா அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா அந்த மாதிரி வந்தாச்சு. ஸோ அது தப்பு. All right. 6. By studying analogous structures, we look for Ma'am, option A, ma'am. similarities in appearance and function, but different in structure. Correct. பார்க்கறதுக்கும் ஃபங்க்ஷனாலிட்டியும் சேமாக இருக்கும், பட் ஆக்சுவலாக அதோட ஸ்ட்ரக்சர் ஹவு இட் இஸ் ஃபார்ம்ட் அண்ட் ஆரிஜின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் ஸ்டடிங் அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட். டேஷ் வாஸ் ப்ரெடிசஸர் ஆஃப் டார்வின் and he developed the theory of acquired characteristics. Lamarck, ma'am. Yes, correct. 8. Which was these is not a living fossil? Archaeopteryx. A living fossil கிடையாது. And then which of the following, பாக்கி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா duck billed platypus, lungfish, frog எல்லாமே living fossil. Okay, which of the following are not examples of analogous structures? Ma'am, option B, ma'am. Wing of bat, yes, correct. And then the scientist who is everybody with me, children? Everybody is attended? Yes, You're all ma'am. Yes, ma'am. very good. Yes, ma'am. The scientist who cut off the tail of mice of successive generation to prove Lamarck's theory was wrong. Ma'am, option A, ma'am. Yes, Wiesmann. Correct. Human being belong to the species of. Ma'am, Homo sapiens. Okay. Option C, ma'am. Yes. Links between organisms that show branching pattern of evolutionary relationships are shown by. Ma'am, phylogenetic trees. Yes. Phylogenetic trees. Correct. Speciation is a evolutionary process by which a new gene pool is formed. Ilya. Option A. Evidences of evolutionary relationships is found in. Fossil, option B. Yes, fossils. Which of the following is not a source of variation in population? Inherited genetic differences, differences due to health, differences due to age. இதெல்லாம் வந்து சோர்சஸ். Option A, ma'am. அதாவது வந்து பாப்புலேஷனுக்கு இதெல்லாம் சோர்ஸா இல்லையா? ஜெனடிக் டிஃபரன்சஸ்னால பாப்புலேஷன் அஃபெக்ட் ஆகுமா? விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் இன் அ பாப்புலேஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் இருக்கு, அதோட பாப்புலேஷன் வந்து ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ்னால வேரி ஆகுமா ஆகாதா? அப்புறம் ஹெல்த்னால வேரி ஆகுமா ஆகாதா? ஏஜ் டிஃபரன்ஸ்னால வேரி ஆகுமா ஆகாதா? இது எல்லாமே வேரி ஆகும் இல்லையா? இது எல்லாமே அஃபெக்ட் பண்ணும் இல்லையா பாப்புலேஷனை? அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து டி, நன் ஆஃப் த அபவ். புரிஞ்சுதா உங்களுக்கு? கொஸ்டின்ஸ் புரிஞ்சுதா? விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் இன் அ பாப்புலேஷன் அப்படின்னா நன் ஆஃப் த அபவ். எவ்ரிதிங் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் ஹியர் வாட் எவர் இஸ் கிவன். ஓகே, நவ வி கோ டு தி 16th. Which are the following shall we stop here with the 15th? Shall we continue the next same thing in the next week? Ma'am, 20 வரைக்கும் முடிச்சிரலாம். 20 வரல போலாம். Very good. I like that enthusiasm. Very good.
Okay, which of the following examples of variation is not important from an evolutionary standpoint? Genetic differences between individual organisms comprising the population. Inherited difference between individual organisms comprising the population. Differences due to diet, health, age, or accident that have no effect on an individual's ability to survive and reproduce. எது இம்பார்ட்டன்ட் இல்லை எந்த வேறு எக்ஸாம்பிள் அதாவது இது கொஸ்டின் என்ன விச் ஆர் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வேரியேஷன் இது வந்து புக்கை படிக்கணும்னே அவசியம் இல்லை உங்களுடைய ஓன் ஜெனரல் நாலேஜில் ஒரு காமன் சென்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாமே விச் ஆர் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வேரியேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் இல்லை ஃப்ரம் எவல்யூஷனரி ஸ்டாண்ட் பாயிண்ட் எவல்யூஷனுக்கு எது இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த ஆப்ஷனில் ஆப்ஷன் சி மேம் ஆமாம் இது முன்னாடியே சொல்லியிருக்கணுமே குட். Okay, 17. Why is genetic variation important from an evolutionary standpoint? If all organisms were the same, the entire population will be vulnerable to particular pathogens like viruses. அது கரெக்டா கரெக்ட் இல்லையா? ஜெனட்டிக் வேரியேஷன் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எவல்யூஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட்ங்கிறதுக்கு அது கரெக்டா இல்லையா? எல்லாமே ஒரே எல்லாரும் எங்க திரும்பினாலும் ஹியூமன் பீங்ஸாவே இருந்தான்னா டக்குன்னு வந்து ஒரே வைரஸ் வந்து எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கே இருக்காது. செத்து போனால் எல்லாரும் செத்து போயிடுவா, இருந்தால் எல்லாரும் இருப்பா. ஸோ அப்படிங்கும்போது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்கிறதே வராது. ஸோ அதனால வந்து ஜெனட்டிக் வேரியேஷன் இம்பார்ட்டண்ட், அந்த ஒரு ரீசனுக்கு இம்பார்ட்டன்ட். செகண்ட், ஆல் எவல்யூஷனரி அடாப்டேஷன்ஸ் எக்ஸாம்பிள் த ஆரிஜின் ஆஃப் 4 limbs ஆர் த ரிசல்ட் ஆஃப் த gradual build-up of genetic differences between organisms over geological time. அது கரெக்டா? எஸ் மேம் கரெக்ட். எஸ். அப்புறம் evolution at the population level refers to changes in the frequencies of genes in the population over time. அதுவும் that is also important. Evolution refers to changes in frequencies of genes in the population over time. So அப்படிங்கறச்சே what is the answer now? ஆப்ஷன் டி மேம். All of the above. Option D, all the above தான் correct answer. Correct. Now 18th. Which of the following is an example of genetic variation? Ma'am, option A. Option A. Two children have different eye colors. ஸ்கார் இருக்கிறது வந்து சாப்பிட்றது போல்டராக இருக்கிறது அதெல்லாம் வந்து ஜெனட்டிக் வேரியேஷன் கிடையாது. ஓகே. Which of the following is an example of environmental variation? Appu is a tongue roller, but his brother Sanjay is not. Marge dyes her hair blue. Homer inherited baldness from his father side of the family. அது வந்து genetic variation. Homer inherited baldness from his father side of the family-ங்கிறது genetic. Patti and Selma have hanging earlobes. அப்படிங்கிறது இது வேரியேஷனே கிடையாது. அவ தானே வந்து நீட்டமா போட்டுன்னு இருப்பா, போட்டு அது எலாங்கேட் ஆயிருக்கும். That happens. Consistently you wear dangling earrings, your ears tend to become, earlobes tend to become big. Okay. Ma'am, option B, ma'am. Illa. Oh, option B you are saying? Yes, ma'am. B. ஆமா. Marge dyes her hair blue அப்படின்னா that is environmental variation. பாக்கி எதுவும் கிடையாது. இவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எதுவும் கிடையாது. Alright, so B is the correct answer. Then, what's the difference between natural selection and sexual selection?
see first you have to understand எது வந்து எதோட சப்செட் அப்படின்னு. see இப்போ நீங்க வந்து எல்லாரும் everybody is in 12th you will be knowing set theory படிச்சிருப்பீங்க. எது யூனிவர்சல் செட் எது சப்செட் அது மாதிரி நீங்க யோசிங்க. எதுக்குள்ள எது இருக்கும்? நேச்சுரல் செலெக்ஷனுக்குள்ள செக்ஷுவல் செலெக்ஷன் இருக்குமா இல்ல செக்ஷுவல் செலெக்ஷனுக்குள்ள நேச்சுரல் செலெக்ஷன் இருக்குமா? எது லார்ஜர் குவான்டிட்டி? நேச்சுரல் மேம். எஸ், நேச்சுரல் செலெக்ஷனுக்குள்ள செக்ஷுவல் செலெக்ஷன் வரும் இல்லையா? பிகாஸ் நேச்சுரலா எல்லாம் இருக்கிறது அதுல செக்ஷுவல் செலெக்ஷன் வரும். ஸோ அப்படிங்கும்போது விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட்? ஆப்ஷன் சி மேம். ஆப்ஷன் சி, செக்ஷுவல் செலெக்ஷன் இஸ் a டைப் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். அதான் கரெக்ட். அதுதான் அதுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ். All right, shall we stop here? Next class நம்ம continue பண்ணலாமா? 20 என்ன? Because everybody may be getting delayed. Ma'am, yeah. teach பண்ண PDF கிடைக்குமா மேம்? என்னம்மா? Today teach PDF கிடைக்குமா மேம்? இந்த question paper-ஆ? Question paper-உம் teach பண்ண lesson. ஆமா, வீடியோ ஓஎஸ் கிடைக்குமே. நான் அனுப்புறேனே. வீடியோ வரும். தி என்டையர் கிளாஸ் வீடியோ வரும் யூடியூப்ல. அப்படியே வரும்.